ஹாய் கைஸ், இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா, இப்போ வெண்ணம்பள்ளி முனிப்பன் கோயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கோயிலேருந்து கிளம்பிட்டோம். வண்டி எடுத்துகிட்டு எங்கே போகிறேன்னு தெரியுமா? எங்கே போகிறேன்னு ஸ்பாட்டு சொல்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்லிடுவேன். ரெக்கார்ட் ஆகும் ஜி. யார் யார் போகிறோன்னு தெரியுமா? அவரையும் நான் காட்டுறேன். நாங்கள் இப்போ தான் பஸ் ரைடு அவர் கூட. எப்படி போகிறேன்னு பார்க்கலாம். அவரும் என்னை எப்படி இது பண்ணுறேன்னு கைட் பண்ணுறேன்னு கேட்குறாரு. பார்க்கலாம். எனக்கும் ஆர்வம் எப்படி போகிறதுன்னு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பிளேஸு என்ன பிளேஸ்ன்னு போக போக பாருங்கள். அவர் இவரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸு தான். அங்கே ஒருத்தர் போயிட்டுருக்காரு, நம்ம ஃப்ரெண்ட்ஸு. இவரும் தான். இன்னொருத்தர் முன்னாடி போயிட்டாருன்னு நினைக்கிறேன். சேலம் பைபாஸில் கிராஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். பஸ் ரைடு எங்கே போயிட்டுருக்கோன்னா, போகிற பிளேஸை போக போக காட்டுறேன். யார் யார் போயிட்டுருக்கோன்னா, நானும் கூட ஜிம்மில் ஒர்க் பண்ணுறவர் ராகுல், அப்புறம் என் கூட ரைடு வரவர். அவர் இன்ஸ்டா ஐடியை டேக் பண்ணுறேன், கீழே காட்டுறேன் கமெண்டில். யாருன்னு பார்த்தேன் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அப்புறம் நான் ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம். சேலம் சிட்டியை தாண்ட போகிறோம். பாட்டு பாருங்க எப்படியெல்லாம் ஏறி போயிட்டுருக்கான். பைக்குக்கு வழியே விட மாட்டாங்க போலகுது. நம்மளுக்கு வழி விடணுன்னா கஷ்டம் போலகுது. ஆளாளுக்கு ஒரு பக்கம் ஏறுறாங்களே. இப்போதா இப்படிதான் ரோட்டில் வண்டி ஓட்டினா ஆக்சிடென்ட்லாம் நடக்கும். யாரும் மிரரை பார்க்கறதில்ல, கண்ணாடி மிரரை. பாருங்க காய்ஸ், 1 2 பேர் போயிட்டுருக்கோம். பின்னாடி ஒருத்தர் வந்துட்டுருக்காரு. எல்லாம் பாட்டு கேட்டுட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறாங்களா? போயிட்டுருக்காங்க. நாம அவங்களுக்கு முன்னாடி போயிட்டுருக்கோம். இன்னொருத்தர் தான் பின்னாடி வந்துட்டு இருப்பாரா முன்னாடி போயிட்டுருக்காரான்னு தெரியல. இயற்கையெல்லாம் பலமாக இருக்கும் பொழுது கிளைமேட்டு மார்னிங் டைமில் சன்செட்டு வந்தால் தான் அதோட வேறு லெவலு. வெயிலும் சேர்ந்து பனி காற்று அடிக்கிறது. பாருங்க கிளைமேட்டு அள்ளுது வேறு லெவலில். அந்த மலைக்கெல்லாம் ஏறி தான் இறங்கணும் போலுக்குது கண்டிப்பாக, ஒரு கிளைமேட் பார்த்ததில். அப்படியே கெஸ் பண்ணலாம் அது என்ன மலைன்னு. இது கொல்லிமலையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எம்டியாக இருக்குது. காலையில் டைமில் போனால் அந்த மாதிரி எம்டியாக தான் இருக்கும் போல இருக்குது. இங்கே இண்டிகேட்டர் போட்டு இங்கே விளையாட ஆரம்பிடுங்க.
ஒருத்தர் வந்துட்டு இருக்கிறாங்க. பின்னாடி பாருங்க வந்துட்டு இருக்க அடுத்தது. அவரும் ஏதோ பேசிட்டே வர்றாரு போலக்குது. இதை பார்த்துட்டு சன்லைட்லாம் பார்த்துட்டு வர்றாரு. நம்மளும் அந்த கிளைமேட்டை பார்ப்போம். நாம் இந்த சந்துக்குள்ளே பூந்துப்போம், அவர் அந்த சந்துக்குள்ளே போகிறாரு. போகட்டும் போகட்டும். சன்லைட்டு தான் கண்ணை பூசும் பொழுது. நல்ல வேலை ஹெல்மெட் போட்டிருக்கோம். ஹெல்மெட் போடலைன்னா வெயில் கொளுத்தி எடுத்துரும் பொழுது. அதனால் வெயில் அடித்தாலும் நல்லது தான். போகிறோம், பிளேஸுக்கு போகிறோம், கலக்கிறோம். ஹைவேஸில் தான் பிரச்சனை. சைட்லேருந்து வளையிறது, அந்த சைட்லேருந்து வளையிறது. மேப் நாமளும் ஒரு மேப் போட்டிருக்கலாமோ வண்டியில். சரி, கொஞ்சம் தூரம் போய் வேணால் மேப் போட்டுக்கலாம். எங்கன்னு உங்களுக்கும் அட்ரஸ் தெரியும். அப்போ தான் சரி, வண்டி நிறுத்தும் போது மேப் போட்டுக்கலாம். வண்டி ஸ்லோ பண்ணுறாங்க, பார்ப்போம். நாமளும் ஸ்லோ பண்ணி நிறுத்துவோம். போயிட்டுருக்காங்க. நாமளும் கொஞ்சம் பரப்போமா? நாமளும் பறந்துட்டா போச்சு. கிளைமேட் நல்லா இருக்குல்ல ஜி? ஹீல்ஸில் பனி மூட்டமாக இருக்குது. நல்லா இருக்குல்ல ஜி? இன்னும் ஏர்லி மார்னிங் வந்தால் நல்லாயிருக்கும். இன்னும் மார்னிங் சீக்கிரமாக வந்திருந்தா இந்த இடம்லாம் நல்லா இருந்திருக்கணும். நாம போகிற பிளேஸ் எப்படி இருக்குதுன்னு தெரியல. நாம போகிற பிளேஸ் எப்படி இருக்குதுன்னு தெரியல. நம்ம போகிற பிளேஸும் பனிமூட்டமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, வேறு லெவலில் ஒரு டான்ஸ் போட்டுடலாம். பார்ப்போம். இன்னும் வீட்டுக்கு வேறு ஃபோன் பண்ணி சொல்லலை அம்மாவுக்கு. பாதி தூரம் போயிட்டுருக்குன்னு வண்டி நிறுத்தும் போது சொல்லணும். எங்கள் வீட்டுக்கெலாம் அப்பப்போ அப்டேட் பண்ணுவேன். நீங்களும் யாரும் பைக் ரைட் பண்ணிங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களாம் பயந்துட்டு இருப்பாங்க. நீங்களும் ஒரு அப்டேட் பண்ணுங்கள் வேறு வீட்டுக்கு, அம்மாவுக்கு அப்பாவுக்கு எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் வேறு போயிட்டுருக்குமா அப்படின்னு. அதெல்லாம் நல்லது, ஓகேவா? அவங்களும் கொஞ்சம் திக்குன்னு பயந்துட்டுருப்பாங்க. நம்ம ஒன்றும் ரொம்ப லாங்லாம் போகல, திரும்பி ஈவினிங்குள்ளே ரிட்டர்ன் வந்துடுவோம். லாங் போகிறவங்களுக்குலாம் சொல்கிறேன் ரைடிங். எனர்ஜி பக்கத்தில் போயிட்டுருக்கோம். பாருங்கள், திரும்பி ரைடர் 1 hour ஜாயின் பண்ணிட்டோம். அவர் அங்கே போயிட்டுருக்காரு, இவர் இங்கே போயிட்டுருக்காரு. பின்னாடி ஒருத்தர் வந்துட்டுருக்காரு, இந்த பக்கம் வந்துட்டுருக்காரு. தான் கிராஸ் ஆகிறாரு பாருங்க, அவரும் தான்.
அவர் ஒரு ஃப்ரெண்டும் பின்னாடி உட்காந்துருக்காரு. நம்ம ஃப்ரெண்டும் பின்னாடி உட்காந்து தான் வந்துட்டுருக்காரு. அவர் வேறு அமைதியாக வர்றாரு. பக்கம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான். வண்டிக்கு ஆர்ன் அடிக்கிறாங்க, வழி விட்டுருவோம். கருப்பு டீ காஃபி. கருப்பு டீ காஃபியில் காஃபி நல்லா இருக்குமா, டீ நல்லா இருக்குமா? யார் குடிச்சிருக்கீங்க இதெல்லாம்? நானும் குடிச்சிருக்கேன், நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் யாராவது டேஸ்ட் பண்ணியிருக்கீங்களா அங்கே அந்த கடையில் கருப்பு டீ காஃபியில்? அதில் டீ நல்லா இருக்குமா, காஃபி நல்லா இருக்குமான்னு செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறீங்களா? இன்னும் நான் டீ குடிக்கலாங்க, காஃபி தான் குடிச்சிருக்கேன். செக் பண்ணி யாராவது தான் சொல்லுங்கள். திண்டுக்கல் 140. முன்னாடி அங்கே போயிட்டுருக்கா பாருங்க வேன்ட்ட. ஒரு ஸ்பாட்டை விட்டு தாண்டியே போயிடுவார் போலக்குது. அங்கே போயிட்டுருக்காரு. எல்லா மேரேஜுக்கு போவாங்க போலக்குது. நம்ம கூட்டமாக போகும் போலக்குது பஸ்ஸுக்கு. முகூர்த்தமாக அன்றைக்கி எத்தனை நாள்னு தெரில, கூட்டமாக போகுது பஸ்ஸு. பறந்துட்டு போயிட்டுருப்பார் ஒருத்தர். நாங்கள் போகிற இடம் வரப்போகுது. அந்த என்ன பிளேஸ்ன்னு உங்களுக்கே காட்ட போகிறோம். வளைஞ்சோடனே தெரிஞ்சிடும் அது என்ன பிளேஸ்னு.